பிஜிபி மெரன் கிங்டம், ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. விசிக மற்றும் IUML தாவேகாவின் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழலில் திமுக தரப்பிலிருந்து எதிர்ப்பு குரல்கள் எழுந்திருக்கின்றன. அதில் குறிப்பாக திமுகவின் ராசா விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தனது சமூக வலைதள பக்கத்தில் அவர் அது குறித்து பதிவிட்டிருக்கிறார். காட்டமான விமர்சனமாக அது அமைந்திருக்கிறது. முன்னேற தரப்பட்ட ஏனியும் மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் இன்று வெறும் விசில் சத்தத்திற்கு ஆதரவாகிவிட்டன என்று ராசா பதிவிட்டிருக்கிறார். தாவேகா அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, முஸ்லிம் லீக் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழலில் திமுகவிலிருந்து அது குறித்தான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. MP ராசா தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றினை இட்டிருக்கிறார். அவருடைய விமர்சனத்துக்கு பதிலடி தரும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பதிவிட்டிருக்கிறது. விசிகவின் பாலாஜி கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆற்றாமையால் அள்ளி வீசும் அவதூறுகள் எங்களை அசைத்திடாது என்றிருக்கிறார் பாலாஜி. அதிகாரம் எளியவருக்கு அதில் என்ன ஆத்திரம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்வினையாற்றியிருக்கிறது. அநீதி தொடர்ந்து அனைத்தும் உரைத்தால் அமைதியாய் கடப்பது அநாகரீகம் தவிர்க்கவே என்றிருக்கிறது விசிக. அணைக்க முடியா அனலில் தகித்து போவீர் என்று பதிலடி கொடுத்திருக்கிறது விசிக. ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது. இன்றைய நாள் மிக முக்கியமானது ஒரு நாள். திமுகவில் தொடர்ந்து பயணம் செய்து வந்த விசிக, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தற்போது தாவேகா அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பது நிச்சயமாக திமுகவிற்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்திதான். அதனையொட்டிதான் இந்த எதிர்வினைகளும் வந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக நம்மோடு பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். சுவாமிநாதன், நம்ம நேற்று மாலைக்கு மேல இந்த செய்தி வெளியாகியதிலிருந்தே அது தொடர்பாக பரபரப்பான தகவல்கள் எல்லாம் வந்த வண்ணம் இருக்கின்றன. இரு தரப்புக்குமே இது பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்தில் தான் இருப்பார்கள். ஆனா திமுகவுக்கு ஒரு பெரிய லாஸ் தான் இது. எப்படி இதை கையாளுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுகவினுடைய அணுகுமுறையில கோபம் தேவையற்றது, தவிர்த்து விடலாம். ஏன்னா ஏற்கனவே திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து 5 இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி சொல்லாமலே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட அதற்கு இந்த கோபத்தை ரியாக்ட் பண்ணியிருந்தா அது ஓகே. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையும், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கை பொறுத்தவரையும் தொடர்ச்சியாக திமுக ஆதரவு நிலைப்பாட்டிலையும் தொடர்ந்தாங்க. அதனாலதான் அவர்கள் அமைச்சரவையினுடைய விரிவாக்கத்திலே இவ்வளவு தாமதம். கிட்டத்தட்ட நேற்று ஒரு விரிவாக்கம், அதிலும் அவர்கள் இடம்பெற முடியல. இன்றைக்கு இவர்களுக்கென்று பிரத்யேகமாக ஒரு அமைச்சரவை விரிவாக்கம். இந்த 2 பேருக்காக தான் இந்த விரிவாக்கம் மேற்கொள்ளப்பட்டது. இன்னொன்று, 2 கட்சிகளுக்கும் கிடைத்த அங்கீகாரம். நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நீண்ட நெடிய அரசியல் கனவு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது இன்றைக்கு நேற்று அல்ல. கிட்டத்தட்ட 2016 மக்கள் நல கூட்டணி, 1999 காலகட்டங்கள்ல மூப்பனார் அவர்களால் கூட ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது வடிவம் பெற்றிருந்தது. திருமாவளவன் அவர்கள் அன்றைய நாளிலிருந்தே அதை வலியுறுத்தி வந்தார். அதற்கான ஒரு செயல் வடிவம் கிடைக்கிறது. ஆனவனும் கூட திரும்ப அவர்கள் தடலடியாக இந்த முடிவு எடுக்கல. ஒவ்வொரு முறையும் பேசினார். கிட்டத்தட்ட ஒரு ஆதரவு நிலைப்பாடுகளிலேயே நிபந்தனையற்ற ஆதரவு என்றுதான் முதல்ல கடிதம் வந்தது. கடைசியில் அது நிபந்தனையுடன் கூடிய ஆதரவானது அமைச்சரவையில் இடம்பெற முடிந்தது. காதர் மைதீன் கூட சொன்னார், நேற்று திமுகவோடு இருந்தோம், இன்று திமுகவோடு இருக்கிறோம், நாளையும் திமுகவோடு தான் இருப்போம் என்ற இந்த இடம் நோக்கி நகர்ந்திருக்காங்கன்னா அமைச்சரவை என்கிற பிரதிநிதித்துவம் மட்டுமல்ல, அந்த அமைச்சரவைக்குள் கிடைக்கக்கூடிய பதவிகள் ரொம்ப முக்கியமா. கிட்டத்தட்ட வன்னியரசு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சமூக நீதித்துறை, கிட்டத்தட்ட பட்டியல் சமுதாய மக்களுக்கான துறை. இன்னும் சரியாக சொல்ல போனா ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறையில பல மாற்றங்களை செய்யக்கூடிய துறை. இங்க கடந்த 5 ஆண்டு காலங்கள்ல ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான கடுமையான சட்டங்கள் தேவை என்பது தொடங்கி, வேங்கி வயல் பிரச்சனை தொடங்கி, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் வரை அதிகமா பாதிக்கப்பட்டது பட்டியல் சமூக மக்கள். பட் அந்த கூட்டணிக்குள் இருந்தாலும் கூட அந்த புள்ளியில் அவர்களால் எதுவும் சாதிக்க முடியல. அந்த நேரத்தில் அந்த துறையே கிடைக்கிறது. இன்னொன்று, காதர் மைதீன் அவர்களுக்கு சிறுபான்மையினர் நலத்துறை கிடைக்கிறது. இதெல்லாம் அவங்க இயல்பாகவே இந்த கட்சிகள் எந்த அடிப்படையில் இயங்குகிறார்களோ அந்த புள்ளியில் துறைகள் கிடைக்கிறது. இப்ப அவர்கள் ஏதோ ஒரு அமைச்சரவை கிடைக்கிறது என்பதற்காக நகர்ந்து விட்டார்கள்னா, இப்ப பொதுப்பணித்துறைக்காக போயிட்டாங்க, போக்குவரத்து துறைக்காக போயிட்டாங்க, அப்படி இல்ல. அந்த களத்திலேயே அவர்களுக்கு அந்த கட்சி எந்த கட்டமைப்பில் இயங்கியதோ அது வழங்கப்படுகிறது. அதுதான் எங்க விஷயம். அப்ப இந்த திமுக மௌனமாக கடந்திருக்கலாம், எங்கிருந்தாலும் வாழ்க என்கிற பதிவோடு நிறுத்தி இருக்கலாம். ராசா அவர்கள் மிகவும் மலினமான ஒரு பதிவினையுமே அதுல பதிவு செய்கிறார். ரொம்ப குறிப்பாக பெண்களை கொச்சைப்படுத்துகிற வாசகங்கள் கூட அதில் இடம்பெற்றிருக்கிறதாக பொது சமூக மத்தியிலும் அது கிட்டத்தட்ட கட்சியினருக்கு வெளியில
அது ஒரு வகையான கருத்துருவாக்கம் செய்கிறது. திமுக இப்படியான எதிர்மறை விமர்சனங்களை தவிர்த்திருக்கலாம். இப்போ ஆராசா அந்த ஒரு பதிவு மட்டும் இல்ல, என் வீட்டு தோட்டத்து தென்னை கூனி வளைந்து எதிர் வீட்டிற்கு இளநீர் தந்தால் இலக்கியத்தில் அதற்கு பெயர் முடத்தெங்கு, அரசியலில் என்ன பெயர் அப்படின்னும் பதிவிட்டு இருக்கிறார். ஏன் திமுக இப்படி ஒரு எதிர்வினை ஆற்றுகிறார்கள்? ஏன் இவ்வளவு காட்டமா எதிர்வினை ஆற்றுகிறார்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொன்னீங்க அவங்க அதை அமைதியாக கூட கடந்து சென்றிருக்கலாம் அப்படின்னு. இவ்வளவு காலமாக கூட்டணியில் பயணித்தவர்கள் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கும்போது அதனை அமைதியாக அவங்க கையாண்டிருக்கலாம் தான். ஏன் இப்படி ஒரு எதிர்வினை, அதுவும் சமூக வலைதளத்துல? இல்ல, அவர்கள் பதட்டத்தில் இருக்கிறார்கள். கடந்த 2019, 2021, 2024 இந்த 3 தேர்தல்களில் திமுகவினுடைய வெற்றிக்கு அடிநாதம் என்னது அப்படின்னு நம்ம ஆலோசித்தோம்னா, இந்த கூட்டணி பலம் ஒன்று. 2வது பாஜக எதிர்ப்பு. இன்றைக்கு விஜய் பாஜக இல்லாத ஒரு அணியில் இருக்கிறார். அந்த புள்ளிதான் இவர்கள் அத்தனை பேரையும் அங்கு கொண்டு போய் சேர்க்கிறது, பொருத்துகிறது. அது ஒன்று. இன்னொன்று, 23 கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்த போதுதான் திமுகவுக்கு 59 இடங்கள் கிடைக்கிறது. அப்ப அந்த கூட்டணி பலத்தையும் இழந்து விட்டார்கள். அப்ப அது அவர்களுக்குள் இயல்பாகவே ஒரு ஆற்றாமையை, கோபத்தை ஏற்படுத்துகிறது. இந்த கோபம் தேவையற்ற கோபம். ஆராசா போன்றவர்கள் ரொம்ப முதிர்ச்சியானவர்கள். இப்ப நீங்க வாசித்த அந்த வாசகத்தில் கூட இலக்கியத்தில் முடத்தெங்கு அப்படிங்கிறது, முட என்பது மாற்றுத்திறனாளி என்கிற வார்த்தையை குறிக்கிறார். இதுவும் கூட கண்டனத்துக்குரியது. இது போன்ற வார்த்தைகளை, அவதூறுகளை அவர்கள் தவிர்க்கணும். ஏன்னா திமுக ஒரு பண்பட்ட இயக்கம், 75 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட கட்சி, பவளவிழா கண்ட கட்சி. அந்த கட்சியிடமிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு ஒரு வலிமை இருக்கிறது. அவர்கள் ஒரு பதட்டத்தில் இருக்கிறார்கள். அந்த பதட்டம் வெளியில் தெரிகிறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். திரு திருமாவளவன் அவர்களோ திரு காதர் மொய்தீன் அவர்களோ இது குறித்தான எந்த ஒரு விளக்கமும் இது வரைக்கும் கொடுத்திருக்கிறாங்களா? ஏன்னா இப்போ திமுக கூட்டணியிலிருந்து அவர்கள் விலகுகிறார்கள் அப்படின்றதுதான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அமைச்சரவையில் இடம் பெற்று விட்டார்கள் அப்படின்னா அப்ப அடுத்த தேர்தலில் திமுகவோட அவங்க நிச்சயமாக கூட்டணி இல்லை, அவங்க தாவேக்காவோடு இணைகிறார்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு அவங்க விளக்கம் கொடுக்க வேண்டும் அல்லவா? அது இன்னும் நடக்கலையே. இல்ல, நிச்சயமாக 2 நாளில் என்றுதான் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் கூறியிருந்தார். முதல்ல இப்ப அமைச்சரவையில் இடம்பெறுவது பற்றி தான் முடிவெடுத்திருக்கிறோம் அப்படின்னு தான் காதர் மொய்தீனும் திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. இருவருமே விளக்கம் கொடுப்பார்கள். அந்த விளக்கம் எப்படி இருக்கும்னா, நான் குறிப்பிட்டதை போல அந்த பட்டியல் சமுதாயத்திற்கான துறை எங்களுக்கு வழங்கினார்கள். அது சமூக நீதி, சமத்துவம் என்கிற அடிப்படையில் மட்டும்தான் நாங்கள் இணைந்தோம். நாங்கள் ஒரு ஆட்சியில் பங்கு வைத்துக் கொண்டு இன்னொரு கூட்டணியில் இருக்க முடியாது, அதனால் வேறு வழியின்றி திமுக கூட்டணியை முறித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை விசிக எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கை பொறுத்தவரையும் எங்களுடைய சிறுபான்மையினர் நலனை காக்கக்கூடிய துறை ஒதுக்கியதால் நாங்கள் முறித்துக் கொள்கிறோம் நிலைப்பாட்டை நோக்கி நகர்வாங்க. இரண்டும் அறிவிப்பாங்க. பெரும்பாலும் இன்று மாலையோ நாளையோ அறிவிப்பு வரலாம் என்றுதான் நான் பார்க்கிறேன். 2 பேரும் முறைப்படி செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என்றும் நான் நம்புகிறேன். தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் போய்விடும் தாவேக்காவோடு அப்படின்றது பெரும்பான்மையானோர் எதிர்பார்த்த ஒன்றாக தான் இருந்தது. அதுல ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இருக்கல. ஆனா சிபிஐ சிபிஎம் வெளியிலிருந்து ஆதரவு, ஏன்னா ஆட்சி ஸ்திரத்தன்மையோடு இருக்கணும், நாளைக்கு பிரசிடென்ஷியல் ரூல் வந்துடக்கூடாது, அந்த காரணத்தை முன்னிட்டு ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் கடைசியாக IUML அதற்கு பிறகும் தான் ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். ஆனாலும் வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்றதாக தான் இருந்தது. இப்போ இந்த மனமாற்றம் அப்படின்றது, அமைச்சரவைக்கு செல்கிறார்கள், அதையெல்லாம் தாண்டி திமுகவோடு இது குறித்து பேசியிருப்பாங்களா? இல்ல எந்தவித பின்னாடி இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் எதுவுமே நடக்காம அவங்களா முடிவெடுத்திருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிறீங்களா? வெளியிலிருந்து ஆதரவு என்கிற நிலைப்பாடு இருந்தவரை திமுகவோடு பேசியிருப்பார்கள். எந்த காலகட்டத்தில் அமைச்சரவையில் பங்கேற்பது என்கிற முடிவை எடுத்தார்களோ அதற்கு பின்பு திமுகவுக்கும் இவர்களுக்குமான தொடர்பு என்பது அறுபற்றுக்கும் தான் நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட அது திமுக ரசிக்காது, விரும்ப மாட்டார்கள். கிட்டத்தட்ட 75 ஆண்டு பாரம்பரியம் உள்ள கட்சி திமுக. 2006 முதல் 2011 வரை ஒரு மைனாரிட்டி அரசு அமைக்கிறாங்க. அன்றைக்கு கூட ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு யாருக்கும் கொடுக்கல. அப்படியான பாரம்பரியம் அவர்களிடம் இருக்கிற பொழுது அவர்களோட ஆசையோட போய் இன்னொரு அமைச்சரவையில் பங்கேற்க முடியாது. அப்படி ஆசையை பெற்றிருந்தாங்க அல்லது தகவலை தெரிவித்திருக்காங்கன்னா ராசா அவர்கள் இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டார். அந்த உறவு அருந்து விட்டது. இனிமேல் அவர்களோடு தொடர்பு இருக்காது. அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் அனைத்திலுமே தாவேக்காவோடு தான் இவர்கள் தேர்தலை சந்திப்பார்கள் அப்படிங்கறதா இந்த அமைச்சரவை நமக்கு காட்டக்கூடிய செய்தியா இருக்கு. ஒன்று. இரண்டாவது, அவர்களுக்கான துறைகள், அந்த துறைகள் தான் முக்கியமானது. நீங்க பட்டியல் சமுதாய மக்களுக்கான துறையை விசிகாவுக்கு கொடுக்கறதும், அதுவும் அந்த துறையை பாருங்களேன். கடந்த காலத்துல ஆதி திராவிடம் நலத்துறை, ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல ராஜலட்சுமி இருந்ததாக நினைவு. அப்படி ஆதி திராவிட நலத்துறை என்று இருந்த மரபையை மாற்றி சமூக நீதி துறைங்கிறாங்க. நீங்க அப்ப கிட்டத்தட்ட சட்டமன்றத்துல ஆணவ கொலைகளுக்கு எதிராக சிறப்பு தீர்மானம் கொண்டு வாங்க என்பது உள்ளிட்ட பல விஷயங்களை இனி விசிகா முன்னெடுப்பாங்க. அதெல்லாம் அவர்கள் அவங்களுக்கான ஒரு நியாயமாக முன்னெடுத்துட முடியும். அதனால திமுகவோடு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மனக்கசப்புக்கு அவர்கள் நியாயம் செய்துவிட முடியும். அதை அவர்கள் பொதுவெளியில் அறிவிப்பாங்க. கிட்டத்தட்ட திமுகவுக்கும் அவர்களுக்குமான தொடர்பு விடுபட்டு விட்டது அல்லது அறிந்து விட்டது அப்படின்னு தான் நான் பாக்கிறேன். இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்தது என்ன?
திரு சுவாமிநாதன். ஏன்னா இப்போ அவங்களுடைய முக்கியமான கூட்டணி கட்சிகள் விசிக, ஐயுஎம்எல், முன்னாடியே காங்கிரஸ் மூன்றும் தாவைக்க பக்கம் சென்று விட்டது. ஏன்னா ஏறத்தாழ திமுகவும் தாவைக்கவும் ஒரே மாதிரியான அரசியலை தான் கையாளுகிறார்கள் அப்படின்றது ஒரு அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ வாட் இஸ் நெக்ஸ்ட் திமுகவுக்கு? திமுகவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது கட்சியை கட்டமைப்பதுதான். இழந்து போன ஆட்சியை மீண்டும் பெற வேண்டும் என்றால் இனி கூட்டணி கட்சிகளை நம்பி இல்ல, திமுக ஒரு தனிப்பெருங்கட்சியாக, ஏன்னா தாவேக்கு அப்படித்தானே காட்டினாங்க. 108 இடங்களை அவர்கள் பிடித்தது கூட்டணி பலத்தால் இல்ல. அதுவே திமுகவுக்கான ஒரு செய்தி தான். திமுக தொடர்ந்து கூட்டணியை கட்டமைப்பதில் தான் இந்த தேர்தல் அதிகம் செலவழித்தாங்க. நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, காங்கிரஸ் கட்சி 25 என்கிற இடத்தை 28ஆக உயர்த்தியது, தேமுதிகவை உள்ள கொண்டு வந்து 10 சீட்டு கொடுத்தது, 28ல 5 ஜெயிக்கிறாங்க. 10 தொகுதி வாங்கிய தேமுதிக 1 ஜெயிக்குது. அப்ப இந்த கூட்டணி பலத்தை நம்பி திமுக இல்லாமல் தன்னித்து தன் பலத்தை உணர்வார்கள். அப்ப அதுக்கு அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, கட்சியை கட்டமைப்பு ரீதியாக வலுப்படுத்துறது, அதுலதான் இனி திமுக கவனம் செலுத்துவாங்க. அதுதான் அவர்களுடைய அடுத்த கட்டம். அதனாலதான் பாருங்க, 38 பேர் கொண்ட குழுவை போட்டிருக்காங்க, 36 பேர் கொண்ட குழுவை போட்டிருக்காங்க. அடுத்த 15 நாளுக்குள்ள ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. மாவட்ட செயலாளர்கள் 60 வயதை கடந்தவர்களை மாற்றம் செய்ய போறாங்க. இப்படி பல விஷயங்கள்ல கட்சியினுடைய கட்டமைப்புல மாற்றம் பண்ணுவாங்க. இரண்டாவது, மாநிலத்தில் இருக்கக்கூடிய தாவேக அரசையும் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசையும் சேர்ந்து எதிர்ப்பாங்க. அதன் மூலமா இரு எதிர்ப்பு அரசியலையும் கூர்மைப்படுத்துவாங்க. அதுதான் திமுகவின் முன்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு நான் பாக்குறேன். அமைதியாக கடப்பது அநாகரிகம் தவிர்க்கவே அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக பதிவிடப்பட்டிருக்கிறது. இப்போ அநாகரிகம் தவிர்க்கவே அப்படிங்கும்போது அவங்களுக்கு நிறைய மனக்கசப்புகள் முன்னாடியே கூட்டணியில இருக்கும்போதே இருந்திருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? ஆமா, அதுதான் சொல்றேன். வேங்கை வயல் பிரச்சனை தொடங்கி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் உங்களுக்கு நினைவுல இருக்கலாம். அதுல அதிகமா பாதிக்கப்பட்டது பட்டியல் சமூக மக்கள். கணிசமான அளவிற்கு உயிரிழந்தவர்கள் பட்டியல் சமுதாயத்தினர். ஆனா அந்த கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்துக்கு ஒரு மது ஒழிப்பு மாநாடு விசிக நடத்தியது. அந்த மாநாட்டை கடைசி நேரத்துல ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தி தீர்மானம் போட வேண்டி வந்தது. கூட்டணி கட்சியில் நாங்கள் அங்கம் வகிக்கிற பொழுதே, அதாவது அமைச்சரவையில் அங்கம் இல்ல, கூட்டணியில் ஒரு அங்கமாக இருக்கிற பொழுதே திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடிய பல மாவட்டங்கள்ல ஏத்த முடியல, போராட்டங்கள் பண்றதுக்கு அனுமதி கிடைக்கல அப்படின்னு பொது வெளியில பேசினாங்க. இது சிபிஎம்முக்கும் பொருந்தும். சிபிஎம் கட்சியினுடைய முன்னாள் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவரோட மாநில செயலாளர் பதவி காலியாகிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில 144 தடை உத்தரவா போட்டிருக்கு, எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ண முடியல, அதை கூட விட்டுறலாம், கூட்டணி கட்சிகளே போராட்டம் பண்ண முடியலன்னு அவர் பேசியிருந்தார் ஒரு மாநாட்டுல. அப்ப அந்த மாதிரியான அழுத்தங்கள் எல்லாம் அந்த கட்சிகளுக்கு இருந்தன. ஒருவேளை திமுக நிறைய பேச விசிக தரப்பிலிருந்து இனி பேசுவார்கள் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாம். நன்றி திரு சுவாமிநாதன், இணைப்பில் வந்து பேசியதற்கு. பிஜேபி மெரங் கிங்டம், ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை.